மிக அற்புதமான ஒரு முன்னுரை அப்படின்னு நம்ம மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் பெரிய அக்கௌண்டபிலிட்டி இவ்வளவு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசணும். அதுதான் பெரிய சேலஞ்சு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பெரிய சவாலை முன்னாடியே கொடுத்துட்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அனைவருக்கும் வணக்கம். மருத்துவர் ஒரு பெரிய சாரல் புயல் எல்லாம் அடித்து ஓஞ்சிருக்கு. அவர் ஒன்று சொல்லிட்டு போனார், எனக்கே ஒரு சவாலான நேரம், தம்பிக்கு இளவலுக்கு இன்னும் சவால் அப்படின்னாரு. இந்த சவாலை ஏற்கனவே கடந்த ஆண்டே எனக்கு கொடுத்து பழக்கிட்டாங்க. இதே வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் உணவு இடைவேளைக்கு முன்னாடி தான் எங்களுடைய அமர்வு இருந்துச்சு. அப்போதும் இதே விதமாக ஒரு அற்புதமான ஒரு அவையாக இருந்தது. எல்லோருமே செவிக்கு உணவு அப்படின்னு தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் போனாங்க. அதனால் இந்த முறையும் அந்த நம்பிக்கையோடு இப்படியான ஒரு அவைக்கு அழைப்பு விடுத்த முத்தமிழ் மன்றத்திற்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தமிழ் மன்றம் 3 ஆண்டுகளுக்கு மேலாக மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்து வருகிறது. வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் அமைச்சர் குறிப்பிட்டது போல வடார்காடு மாவட்டத்தின் மிக முன்னோடியான தமிழ் மன்றமாக இருக்கிறது. பழைய தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து வடார்காடு ஒருங்கிணைந்த வடார்காடு மாவட்டத்தின் ஒரு அமைப்பில் 2வது முறையாகவும் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஓங்கி உயர ஏங்கு ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. இந்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய இளைஞர்களும் கல்வி வளாகம் என்பதனால ஐயா அவர்கள் அடிக்கோடிட்டு காண்பித்தது போல கல்வி சொல்லல்ல ஆயுதம் என்பதை நான் முழுமையாக நம்பக்கூடிய ஒருத்தன். அது எப்படி ஒரு ஆயுதமாக அறிவாயுதமாக எத்தனை பேரை உயர்த்துவதாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கும் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி மொழியை பற்றி பேசுவதில் இங்கே வந்திருக்கக்கூடிய செய்தியாளர் நண்பர்கள், அதே போல் அறிஞர் பெருமக்கள், தமிழ் மீது ஆர்வம் கொண்டு வந்திருக்கக்கூடிய வாணியம்பாடி இந்த பகுதியினுடைய பெருமக்கள் என்ற அத்தனை பேருக்கும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மொழியை பாதுகாக்கக்கூடிய கடமை சங்கங்களுக்கு மன்றங்களுக்கு இருக்கிறது என்று அமைச்சர் குறிப்பிட்டு சென்றார். நிச்சயமாக இருக்கிறது. பல காலமாக அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மொழியினுடைய தொன்மை ஏன் கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இளைய தலைமுறை பல நேரங்களில் கேட்கறத பார்க்குறேன். கொண்டாடக்கூடிய அதே நேரத்தில் நாம் ரொம்ப பழமையை பற்றி பெருமை பேசுகிறோமா, தொன்மை பற்றி பெருமை பேசுகிறோமா, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூடவே வரக்கூடிய இடத்துல தான் இது சரியான காலம் நினைக்கிறேன். மொழி தாய்மொழி குறித்த மிக முக்கியமான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய உரையாடல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த உரையாடலை நான் இங்கே மேற்கொள்ள போகிறதில்ல. என்னுடைய மாலை நேரங்களில் அந்த உரையாடல் தான் பெரும்பான்மையாக இருக்கிறது என்பதனால அதை தவிர்த்து, ஆனால் அதில் அடிநாதமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை சொல்ல வேண்டியிருக்கு. தமிழ் மொழியினுடைய தொன்மை அப்படிங்கிறத பற்றி பெருமையாக நாம் பேசுகிறோம். பொதுவாகவே வரலாறு என்பது எப்படி எழுதப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு மிக முக்கியமான ஒரு பார்வை இருக்கிறது. தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய அம்சங்கிறது, வரலாறு என்பது புராணங்களாலும் இதிகாசங்களாலும் எழுதப்படுவதல்ல, உண்மைகளால் எழுதப்பட வேண்டும். ஃபேக்ட்ஸ்னால, கதைகளால் எழுதப்படுவது வரலாறு அல்ல, உண்மைகளால் எழுதப்படுவது தான் வரலாறு. அப்போ அந்த உண்மையை தேடி தான் இன்னைக்கு தமிழ் மொழியினுடைய தொன்மை குறித்த ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இலக்கிய சான்றுகள் ஒரு பக்கம் இருக்கிறது, தொல்லியல் சான்றுகள் ஒரு பக்கம் இருக்கிறது. சிவகலையில் நமக்கு நெல்மணி கிடைக்குது, அல்லது ஆதிச்சநல்லூரில் நாம் தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொள்கிறோம், கீழடியில் தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொள்கிறோம். தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் தொல்லியல் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் தான் அறிவியல் பூர்வமாக நாம் ஏற்கனவே 3200 ஆண்டுகள்னு சிவகலை நமக்கு சொன்னது. இப்போது இரும்பு காலம்னு 5300 ஆண்டுகள் அப்படிங்கிற அறிவியல் பூர்வமான ஒரு இடத்திற்கும் தமிழ் வந்திருக்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. தமிழினுடைய தொன்மை, ஏன் ஒரு மொழியினுடைய தொன்மை அவசியம்? இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய பார்வை, இன்னும் நான் பல தமிழாசிரியர்கள்ட்ட தொல்லியல் ஆய்வு அறிஞர்கள்ட்டெல்லாம் கேட்டுட்ருக்கேன். ஒரு மொழி என்பது எழுத்து வடிவம் பெறுவதற்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. நம்ம 5300 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறது எழுத்து வடிவம் அல்லது சங்க இலக்கிய காலம் எல்லாம் சொன்னோன்னா, பேச தொடங்கிய ஒரு காலம் இருக்குல்ல, தமிழ் ஒலியாக வந்தது, ஒலி குறிப்புகளாக வந்தது, அது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கும். அதுக்கு பிறகுதான் எழுத்து வடிவம். அப்படின்னா தமிழ் தொன்மை அப்படிங்கிறத இன்னும் நம்ம அறுதிட்டு கூறுவதற்கான தொடர் ஆய்வுகளை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறோம். எனவே தமிழ் தான் தொன்மையான மொழி என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் அந்த தமிழை தொய்வடையாமல் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் எடுத்து செல்வதற்கான பலருடைய வேலைகள் இருக்கின்றன. அப்படியான ஒரு வேலையைத்தான்
தொடர்ச்சியாக 32வது ஆண்டாகவும் வாணியம்பாடியினுடைய முத்தமிழ் மன்றமும் தொடர்ச்சியாக செய்கிறது நான் நம்புகிறேன். வெறுமனே தமிழை, தாய்மொழியை வளர்ப்பது ஒரு அரசனுடைய, ஒரு அமைப்பினுடைய கடமை மட்டுமில்லை, எல்லோருடைய கடமையாகவும் இருக்கிறது. அது வர்த்தகத்தின் மொழியாகவும் அல்லது தேவைக்கான மொழியாகவும் இருக்கும்போது, இன்னொன்று மொழி என்பது தான் ஒரு இனத்தின் அடையாளமாகவும் இருக்கிறது. மொழி அழியும் போது அந்த இனமும் அழிந்திருக்கிறது. வரலாறு சொல்லுது, நிறைய விஷயங்கள் அப்படி இருந்திருக்கின்றன. தாய்மொழி எழுத்து வடிவம் இல்லாத பல மொழிகள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு டயலக்டாக மாறி இருக்கு. நமக்கு எப்படி இன்னைக்கு திருநெல்வேலி தமிழ், கொங்கு தமிழ் அல்லது இங்கே ஆற்காடு தமிழ்னு நம்ம பேசுகிறோமோ, அந்த மாதிரி பல மொழிகள் இன்னைக்கு ஒன்றாக இணைந்து வட்டார மொழி என்பதாக மாறிவிட்டது. ஆனால் அப்படி அல்ல தமிழ் மொழி. அந்த தொன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மொழி தான். தமிழ் மொழியினுடைய ஆகச்சிறந்த இலக்கியங்களை, தேவாரத்தை, திருவாசகத்தை, இன்னும் வள்ளலாரை எல்லாம் மேற்கோள் காட்டி அற்புதமாக டாக்டர் பேசி அமர்ந்திருக்கிறார். எனவே நான் அதே போல் தொடக்க சுற்றிலையும் கூட திருமிகு சுதா சேஷையன் அவர்கள் தொடக்க உரையாக ஆன்மீகத்தில் தமிழ் குறித்தும் விரிவாக பேசியிருந்தாங்க. ரொம்ப ஆழமான ஒரு பேச்சாகவும் இருந்தது. இப்போ இந்த தலைப்புக்கு வர்றேன், ஓங்கி உயர ஏங்கு. ஒவ்வொரு தலைப்புமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த 2 நாள் தலைப்புகளை பார்த்தேன். எல்லாமே ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து அதுக்கு ஒரு குழு போட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க போல, ரூம் போட்டு முடிவு பண்ணுவாங்கங்கிற மாதிரியான ஒரு முடிவாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓங்கி உயர ஏங்கு அப்படிங்கிறது என்ன? உயர்ந்த நிலையை அடைதல் அப்படின்னு நான் பொருள் கொள்கிறேன். உயர்ந்த நிலை அப்படிங்கிறது எதிலெல்லாம் உயர்ந்த நிலைன்னு நாம் புரிஞ்சுக்கணும். கல்வியில், வருமானத்தில், தொழில் அப்படின்னு உயர்ந்த நிலையை அடையிறது. அதே மாதிரி உணர்வில் உயர்ந்த ஒரு நிலையை அடைவது. அது காலத்தால், அனுபவத்தால், வயதால் அது சேர்ந்து வரும். அந்த நிலையை அடைவதற்கு தான் எல்லோருமே ஏதோ ஒரு மார்க்கத்தை நோக்கி போகிறோம். ஆன்மீகத்தை தேடி போகக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது இன்னும் நீங்கள் அதை தவிர்த்து இயங்கக்கூடியவர்களும் கூட அந்த உயர்ந்த நிலையை அடைவது அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் இன்னைக்கு பலரும் பல இடங்களை நோக்கி தேடி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த நிலையை அடைவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது தான் நான் பேச விரும்புகிறேன். இன்னும் நிறைய இளைஞர்கள் இருக்கிறதுனால சில சமகால உதாரணங்கள்லேருந்து அதை நான் தொடங்க விரும்புகிறேன். இந்த உயர்ந்த நிலையை அடைவது அப்படின்னா அதுக்கு ரொம்ப அடிப்படையான என்னென்ன விஷயம்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். கல்வி நிச்சயமாக வேணும், நான் அதுக்கு பின்னாடி வரேன். கல்வி ஒன்று தான் இன்றைக்கு எல்லோருக்குமான ஆயுதமாக இருக்கிறது. அது எப்படி உயர்த்தி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு பெரிய சோர்வு ஏற்படும், அல்லது இதை கண்டு நம்ம ஒரு ஒருங்கிணைந்த அல்லது ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் பெரிய சிக்கலாக இருக்கும். ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய இலக்கு என்ன, நாம் அடைய போகக்கூடிய இலக்கு என்ன, அதற்கு இடையில் இருக்கக்கூடிய தூரம் என்ன, அதற்கான முயற்சிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணத்திற்கு, பார்வைக்கு வருவதுங்கிறது அவ்வளவு எளிதில்லை. அதை அடைந்தவர்கள் எப்படியெல்லாம் சமகாலத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க, நம்ம சில உதாரணங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நிலையை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு வழக்கமாக இந்த மாதிரி மேடைகளில் ஜென் கதைகள் இல்லாமல் தொடங்க முடியாது. அதனால் ஒரு குருவிட்ட சிஷ்யன் போய் கேட்குறாரு. அவர் ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்காக கிட்டத்தட்ட துறவு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு இளம் துறவி அவங்க குருவிட்ட போய் கேட்குறாரு, நான் நம்ம இருக்கக்கூடிய ஆசிரமத்திலேருந்து நான் கொஞ்சம் விலகி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு உங்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குது, உங்கள்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது. வாழ்க்கையின் மிக முக்கியமான அந்த இடத்தை அடையணும், அல்லது அந்த உயர்ந்த நிலையை அடையணும். அதற்காகத்தான் நான் உங்களை நோக்கி வந்தேன், உங்கள்கிட்ட சிஷ்யனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த இடத்தில் அது சாத்தியமாகுமாங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. எனவே என்னை தயவு செய்து இந்த இடத்திலிருந்து செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை குருக்கிட்ட வைக்கிறார். இந்த கோரிக்கை வைக்கிறதுக்கே ரொம்ப தயக்கத்தோடு தான் போய் வைக்கிறார். இதை போய் எப்படி அவர்கிட்ட சொல்கிறது? அவர் மேலே பெரிய மரியாதை இருக்குது. அவருடைய வாழ்க்கையை, அவருடைய நெறிகளை, அவருடைய அந்த அவர் எதையெல்லாம் செய்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுங்கிற ஆசை இருக்குது. ஆனாலும் அங்கே அவருக்கு சிக்கல் இருக்குது. அப்போ குரு சொல்கிறாரு, இன்னும் பிரச்சனை இல்லைப்பா, உன்னுடைய ஆசை என்னவோ அதை நிறைவேற்றுகிறேன். ஆனால் எதனால் இங்கேருந்து போகணும்னு ஆசைப்படுற அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை குரு, நான் இங்கே இருக்கக்கூடிய துறவு நிலையில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பார்க்குறேன். பல நேரங்களில் நிறைய விமர்சனங்களை வைக்கிறாங்க.
முதுகுக்கு பின்னாடி பேசுகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் குருவாக ஏற்றுக்கொண்ட உங்களையே விமர்சிக்கிறாங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் எதை நோக்கி வந்தேனோ, எதை தேடி வந்தேனோ, எங்கே வந்தால் எனக்கு அந்த ஞான நிலை வரும்னு நினச்சோனோ அது இங்கே கிடைக்காதோன்னு எனக்கு கவலையாக இருக்குது. ரொம்ப என்னை அழுத்துது, என்னுடைய மனசை ரொம்ப அழுத்துது அப்படின்றார் அவர் குரு வந்து, சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் இங்கே இரு, நான் சொல்கிற விஷயத்தை செய்ய, அதுக்கு பிறகு போகலாம் அப்படின்றார். அதுக்கு பிறகு அவர் ஒரு சின்ன கரண்டியில் தண்ணீர் எடுத்துக்கிட்டு அந்த ஆசிரத்தை முழுமையாக சுற்றி வா அப்படின்னு ஒரு கட்டளை இடுறாரு. இவர் போய் சுற்றி வராரு. அது எப்படின்னு தெரியும். இப்போ நிறைய தாய்மார்கள் இருக்காங்க. நமக்கு இப்போ எல்லாருமே இது ஒன்றும் தாய்மார்களுக்கான பணி இல்லை, எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை தான். வீட்டில் நம்ம ஒரு காஃபி டம்ளரில் கீழே சிந்தாமல் எடுத்துகிட்டு போகிறதே மிகப்பெரிய கலை அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம வந்துட்டோம். ஒரு ஸ்பூனில் இருக்கிற தண்ணியை கீழே சதுராமல் எடுத்துகிட்டு போகணுன்னா அது எவ்வளோ தூரம் மனம் ஒருங்கிணைந்து அதை செய்யணும். அதை ரொம்ப மனசு குவித்து அந்த இளம் துறவி முழுமையாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஒரு சுற்று வந்துடுறாரு. வந்துட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சிட்டேன் குரு, நான் வந்து ஒரு துளி கூட அதுலேருந்து சிந்தலை, அழகாக அந்த இதை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுடைய கட்டளையை நான் நிறைவேற்றி விட்டேன், இப்போது நான் செல்லலாமா அப்படின்னு. ஏன்னா அவருக்கு சொல்லியிருக்காரு, நீ இதை செஞ்சுட்டு வந்துட்டேன்னா நான் உன்னை அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு குரு சொன்னார். இவருக்கும் அப்போ ஓகே, நம்ம அழகாக செஞ்சிட்டோம், இப்போ குரு நமக்கு விடுதலை கொடுத்துருவார் இங்கேருந்து. கிட்டத்தட்ட அவர் அந்த மனநிலையில் இருந்தார். இங்கேருந்து விடுதலை பெற்றால் போதுங்கிற இடத்துக்கு அந்த இளம் துறவி இருந்தார். அப்போ குரு சொன்னார், இப்போ நீ எவ்வளோ நேரம் எடுத்திருப்ப இந்த முழுமையாக சுற்றி வருவதற்கான ஒரு கால அளவு, அந்த நேரத்தில் உன்னுடைய கவனம் எல்லாம் எங்கே இருந்தது அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. கவனம் முழுக்க அந்த கரண்டியில் அந்த தண்ணீர் சிந்தி விடக்கூடாதுங்கிறதுல தான் முழுமையாக இருந்தது. வேற ஏதாவது சிந்தனை வந்துச்சா? இல்லை குரு, நான் முழுக்க இதை தான் கவனிச்சுட்டு இருந்தேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய துறவிகள் பற்றியெல்லாம் உங்களுக்கு சிந்தனை வந்துச்சா? இல்லை, நான் யோசிக்கல அந்த நேரத்தில். அவங்களுடைய புறம் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிந்தனை நினைவுக்கு வந்ததா? இல்லைங்க. அப்போ நம்ம ஒரு விஷயத்தில் வெற்றி அடையணும், ஒரு விஷயத்தை நோக்கி செல்லணும் என்றால் நம்முடைய கவனம் ஒன்றில் இருக்கிறது என்றால் அந்த கவனச்சிதறல்களுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்காமல் இருந்தோம்னா வெற்றியை அடைஞ்சிடலாம், அந்த இலக்கை அடைஞ்சிடலாம். இந்த கவனச்சிதறலோ இந்த புறம் பேசுதலோ நீங்கள் எங்கே போனாலும் இருக்க போகுது. நீங்கள் எங்கே சென்றாலும், வேறொரு இடத்துக்கு சென்றாலும், உலகம் முழுக்க மனிதர்கள், நான் மட்டும் இல்லை, என்னை விமர்சிக்கிறது மட்டும் இல்லை, நானுமே கூட சிலரை விமர்சிக்கிறேன், மனித இயல்பாக அது இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொன்னார். அப்போ நாம் மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க, மற்றவங்க என்ன விமர்சிக்கிறாங்கங்கிற விஷயங்களுக்குள்ள ரொம்ப ஆழமாக நம்முடைய சிந்தனை எடுத்துகிட்டு போனோம்னா நம்முடைய இலக்கு அதை அடைய முடியாது. அது ஒரு சிந்தனை தடுமாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு ஒரு கதையை, ஜென் கதையாக அது வருது. அப்போ அந்த இளம் துறவி புரிந்து கொண்டார், நாம் நம்முடைய சிந்தனையை முழுமையாக ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதுல தான் வெற்றி இருக்குது. இப்படியெல்லாம் இப்போ நீங்கள் இந்த இடத்தை நோக்கி, நான் இங்கே இருக்கக்கூடிய சமகாலத்திலே நம்ம வைக்கிறோம், எல்லோரும் எல்லோரை பற்றிய விமர்சனங்களையும் வைத்துக்கொண்டே இருப்பார்கள். நாம் வந்து இந்த இடம் சரியில்லை, இந்த பள்ளி சரியில்லை, நான் வேலை பார்க்குற இடம் சரியில்லைன்னு ஒரு இடத்துல இருந்து வேறு ஒருவர் நம்மை நகர்த்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய வேலையை நான் தீர்மானிக்கணும், எனக்கு இது பிடித்திருக்கிறது நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு வேலையை நான் தீர்மானிக்கிறத விட்டுட்டு என்னோடு சக பயணிகளாக பயணிக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கிறதுக்கு நான் தீர்மானிக்க தொடங்கினேன்னா என்னுடைய இலக்கு அங்கேயே முடிஞ்சு போச்சு. இப்போ பிரச்சனை அங்கே தான் இருக்குது. பல நேரங்களில் நம்முடைய இலக்கை, நம்முடைய பயணத்தை வேறு யாரோ தீர்மானிக்கிறார்கள். ஏனென்றால் நாம் நம்முடைய சிந்தனையை விட மற்றவர்களுடைய சொல்லை அதிகமாக பார்க்கிறோம். அந்த சொல்லுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படிங்கிறத யோசிக்க வேண்டிய இடத்துல இருந்து தான் அந்த உயர்ந்த நிலை அடையிறது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓங்கி உயர ஏங்கு அப்படிங்கிறதுல சரி, ரொம்ப ஜென்னு அப்படிலாம் போக வேண்டாம். சமகாலத்தில் ரொம்ப அழகான ஒரு உதாரணம். இங்கே நிறைய தங்கைகள் இருக்கிறாங்க, கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க. இளம் வயதில் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்திருக்கக்கூடியவர் செஸ் விளையாட்டில் இருக்கக்கூடிய குகேஷ். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சமீபத்தில் அவர் வந்து வேர்ல்ட் சாம்பியன் ஆனார். எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணமாக சொல்கிறேன். 11 வயசில் அந்த தம்பிக்கிட்ட இந்திய அளவில் அவர் வந்து சாம்பியன் ஆகிறாரு. 11 வயசு அப்படின்னா என்ன, 6ஆம் கிளாஸில் 7ஆம் கிளாஸில் இருந்திருப்பார். அவர்கிட்ட என்னை போன்ற ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்குறார், உங்களுடைய இலக்கு என்ன, உன்னுடைய கோல் என்ன, லைஃப்பில் என்ன அடையணும்னு விரும்புகிற? எப்போ கேட்குறாருன்னா 11 வயசில் கேட்குறார். அந்த தம்பி 11 வயசில் சொல்கிறாரு, உலகத்தினுடைய மிக இளவயது சாம்பியன் ஆகணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு 11 வயசில் சொல்கிறாரு. 17 வயதில் அதை அடைந்து விட்டார். யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்கிற ஒரு இடத்தை குகேஷ் அடைந்திருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒட்டுமொத்த இந்தியாவும் கொண்டாடுது அந்த தம்பியை. 17 வயசு இங்கே இருக்கக்கூடிய எல்லோருடைய வயசை விட குறைவான ஒரு இடம்தான். இப்போ அந்த இலக்கை அடைந்தது மட்டும் இல்லை, அந்த செஸ் போட்டி எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல, அந்த மேட்சோடைய தன்மை சொல்கிறேன்.
இறுதி போட்டி சிங்கப்பூரில் நடந்துச்சு. 14 கேம் இருக்கக்கூடிய ஒரு போட்டி. அதில் 7க்கும் மேற்பட்ட கேமில் வெற்றி பெறக்கூடியவர்கள் வெற்றி. 14 நாட்கள் நடக்கும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 14 நாட்கள் நடக்கக்கூடிய அந்த போட்டியில் அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடியவர் யாருன்னா டிஃபெண்டிங் சாம்பியன், அப்போது சாம்பியனாக இருக்கக்கூடிய ஒரு சீன வீரர். இப்போ போட்டி கடுமையாக இருக்கும். அந்த இறுதி போட்டிக்கு போயிட்டார். நான் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நம்ம இளைஞர்களுக்கு சொல்கிறேன், நிறைய நேரத்தில் நமக்கு வந்து இம்மீடியட்டாக நம்ம எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிடுறோம். இறுதி போட்டியில் அதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கார், எதிரில் டிஃபெண்டிங் சாம்பியன் இருக்கார். இந்த போட்டி தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் தன்னுடைய லைஃப் டைம் கோல் அச்சீவ் பண்ணுங்கிற ஒரு இடம், தன்னுடைய வாழ்நாள் கனவை சாதித்ததாக ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கிறாரு. இப்போ நமக்கு இயல்பாக என்ன தோணும், இன்றைக்கி எல்லாம் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் தேர்வு எழுதுறாங்க. பிள்ளைகளை விட பேரண்ட்ஸுக்கு அவ்வளோ பதட்டம். பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் அங்கேயே பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. நல்லது, அவங்களுடைய அந்த அன்பையும் இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அந்த பதட்டத்தையும் சேர்த்தே பார்க்க முடியுது. இப்போ அந்த தம்பிக்கு எவ்வளோ ஒரு பெரிய பதட்டம் இருக்கணும் அந்த இடத்துல. ஒரு நம்முடைய வாழ்நாள் சாதனையை நான் அடைய போகிறேங்கிற இடத்துல தனக்கு முன்னால் இருக்க ஒரு சவால். ஒரு கேம் 7 மணி நேரம் நடக்கும், ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் நடக்கும். வேறு யாரோடும் பேச மாட்டார்கள், உலகத்தோடு தொடர்பு கொள்ள மாட்டாங்க, தனித்து இருப்பார்கள். 14 நாள் மொபைல் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தம்பி. முதல் ஆட்டம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது. நம்முடைய இலக்கை அடைய போகிறோம். நம்ம இலக்கை அடைந்து வேர்ல்ட் செஸ் சாம்பியன் அப்படிங்கிறது இல்லை, யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் அப்படிங்கிற ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்பு. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வயசு மீறிடுச்சுன்னா அந்த வாய்ப்பு போயிடும். அப்போ இது ரொம்ப முக்கியமான வாய்ப்பு. முதல் ஆட்டம் தோல்வி, ஃபஸ்ட்டு கேமில் தோல்வி. இப்போ நம்ம என்ன நினைப்போம், மிகப்பெரிய ஒரு பதற்றம் உருவாயிடும் இல்லையா? தோல்வியில் தொடங்குது. ஒரு இலக்கை அடையணும், நான் கிட்டத்தட்ட வெற்றி கோட்டை நெருங்கிட்டேன், ஆனால் தோல்வியில் தொடங்குறேன். அங்கேயே நம்முடைய எல்லா விதமான நம்பிக்கைகளும் தகரும். இதுதான் இயல்பு. அது வந்து சாமானியர்கள், சாம்பியன்ஸ் இல்லை. சாம்பியன் என்ன பண்ணுறான், கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு குகேஷ். அதுக்கு பிறகு 7.5 6.5ன்னு அந்த மேட்சை வின் பண்ணுறாரு. கடைசி வரைக்கும் 14 நாட்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்ன விதமான ஒரு ஃபோக்கஸ் தேவைப்பட்டிருக்கும், எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும், என்ன விதமான நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பார். அப்போ ஒரு வெற்றி என்பது ஓங்கி உயர ஏங்கு, இந்த ஏக்கம் எல்லோரிடமும் இருக்கிறது. யார்கிட்ட இல்லை, இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் அத்தனை பேர்ட்டு இருக்கு. எல்லாருமே ஒரு உயர்ந்த இடத்தை அடையணும். பிள்ளைகளை விட பெற்றோருக்கு அதிகமாக இருக்கிற அந்த ஏக்கம். என்னால் அடைய முடியாத உயரங்களை என்னுடைய குழந்தை அடைந்து விட வேண்டும். நல்ல ஒரு ஏக்கம், மாற்று கருத்தே இல்லை. அதுக்கான எல்லா வேலைகளையும் நம்ம செய்கிறோம். ஆனால் இந்த ஃபோக்கஸ் எவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக நான் குகேஷ் சொல்கிறேன். அப்போ அவர் தனித்து தெரிகிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரில் இருந்தும் அந்த 17 வயசில் தனித்து தெரியக்கூடிய ஒரு பிள்ளையாக அவர் வரக்கூடியதை பார்க்குறோம். இந்த வெற்றிகள் எல்லாமே எளிய பின்னணியிலேருந்து வரக்கூடியவங்க, பெரிய சாதனைகள்லாம் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு சாம்பியனே நம்ம பார்த்தோம். எல்லாம் நிறைய ப்ராடிஜிஸாக வராங்க. இளைஞர்கள் மேலே நம்ம ஒரு பக்கம் நம்பிக்கை இழப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தலைமுறை கவனமாக இருக்கிறதா, இந்த தலைமுறையில் கவனச்சிதறல் இருக்குது, இந்த தலைமுறை அப்படின்னு பல தலைமுறை மீதான பல்வேறு விமர்சனங்களும் கவலைகளும் நமக்கு இருக்கிற நேரத்தில் காசிமான்னு ஒரு குழந்தை கேரமில் சாம்பியன் ஆகுறாங்க, வேர்ல்டு சாம்பியன். அப்பா ஆட்டோ ஓட்டுனர், 10க்கு 10 வீடு, பெரிய வசதி கிடையாது. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு இலக்கு இருந்துச்சு. இந்த ஓங்கி உயர இயங்குவது என்பது எப்போ தொடங்குச்சுன்னா 1ஆம் கிளாஸ்லேருந்தே தொடங்கிடுச்சு காசிமாவுக்கு. நீங்கள் ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆகணும்னு வாணியம்பாடியிலேருந்து எத்தனை பேர் இயங்குவோம்? அல்லது உலகத்தில் தனித்து நான் நிற்க வேண்டும் அப்படின்னு ஆம்பூர்லேருந்து எத்தனை பேர் எதிர்பார்க்குறோம், அல்லது அதற்கான இலக்கை வைக்கிறோம்? நம்ம இலக்கு எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நம்முடைய இலக்குகள் என்பது ரொம்ப பெருசாலாம் இல்லை, அதை தாண்டி போக வேண்டியிருக்கு. ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய மகள் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறாங்க. அப்போ அவங்களோட ஒரு உரையாடல் நிகழ்த்துறேன். டிஸ்கோ வித் கேஎஸ்ன்னு இந்த மாதிரியான சாதனையாளர்களோட தமிழ் முகங்களோட உரையாடல்களை நிகழ்த்திட்டு இருக்கிறேன். அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், ஒரு விஷயம் சொன்னாங்க. 1ஆம் கிளாஸ்லேருந்து வீட்டில் சுவற்றில் கண்ணாடி முன்னாடி தன்னுடைய புத்தகங்கள் எல்லாத்துலேயும் ஐ ஷுட் பி எ வேர்ல்ட் சாம்பியன் ஒன் டே அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒவ்வொரு ஆண்டும் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கு அந்த பொண்ணு. வெறுமனே எழுதி வைக்கல, அது கனவாக மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை இலக்கை அடைவதற்கான நம்பிக்கையான இடத்துல அப்பா இருந்திருக்கிறார். 2 பேரையும் பார்த்து சொல்ல வேண்டியிருக்கு. மகளுடைய முயற்சி மட்டும் இல்லை, அப்பா முழுசாக கூடவே நின்றுருக்கிறார். நீங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு நண்பருடைய மகள் அல்லது அந்த ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒருத்தருக்கு என்ன பெரிய இலக்கு இருக்குன்னு சொல்லுங்கள் வாழ்க்கையில்.
அதிகபட்சம் இப்போ நம்ம ஊரில் ஸ்போர்ட்ஸில் வர்றவங்களுக்குலாம் என்ன இலக்கு இருக்குது? ஒரு ரயில்வேல வேலை கிடைச்சிருமா, ஒரு ஸ்டேட் லெவலில் வந்துட்டோன்னா, நேஷனல் லெவலில் வந்துட்டோன்னா வேலை வாய்ப்பு என்பதாக சுருங்குகிறது. அப்படி இல்லை. சென்னையில் ஏதோ ஒரு பகுதியில் 10க்கு 10 வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் வந்த அந்த ஒரு இலக்கு இருக்குல்ல, அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அதை நோக்கின பயணம் இருக்குல்ல, அது அவ்வளோ எளிதாக இல்லை. நீங்கள் இங்கேருந்து அவங்க வந்து அமெரிக்கா போய் விளையாண்டு வந்தாங்க, சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு போய் அதில் வெற்றி பெற்று வந்தாங்க. சென்னையிலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு ஒரு நாளைக்கு 1000 பேர் போய் வர்றாங்க. அமெரிக்காவுக்கு போகக்கூடியவங்க 1000 பேர் இருக்கிறாங்க விமானத்தில். 5 விமானம் போகுது. ஒரு விமானத்துடைய 250 பேர் கணக்கு வச்சா நான் அப்படி சொல்கிறேன். போகிறாங்க வர்றாங்க, பல பேர் வர்றாங்க. ஆனால் காசிமாவுடைய அந்த பயணம் என்பது வெறுமனே 7500 மைல் பயணம் அல்ல. சென்னையிலிருந்து அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு போன அந்த பயணம்ங்கிறது இருக்குல்ல, வெறும் 23 மணி நேர பயணம் அல்ல. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தொடர்ச்சியான வாழ்க்கையினுடைய வெற்றியை அடைவதற்கான தொடர்ச்சியான இயக்கம். அந்த இயக்கத்தை அடைவதற்கான கோல், ஃபோக்கஸ் அப்படின்னு இருந்தாங்க. அப்பாவுக்கு அப்படி இருந்துச்சு. கொண்டு போய் நிறுத்தினார், வெற்றி பெற்று வர்றாங்க. இன்னைக்கு கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி சாம்பியன். இல்லை, நான் சமகாலத்தில் சொல்கிறேன், ரொம்ப பெரிய பின்னணி இல்லை, பெரிய அளவுக்கான. இப்போ நீங்கள் காசிமா எடுத்துக்கங்களேன், என்ன பின்னணி இருக்குது அந்த குழந்தைக்கு? எப்படி ஒரு நம்பிக்கை வர முடியும்? என்ன நம்பிக்கை இருக்குது? நமக்கு அடுத்த நாள் பள்ளிக்கு போகிறதுக்கு பல நேரங்களில் வருமான பிரச்சனை இருந்தது. நாங்கள் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன், ரொம்ப சுருக்கமாக சில உதாரணங்களை சொல்லிட்டு நான் வர்றேன். சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, துளசிமணின்னு ஒரு பொண்ணு பாராலிம்பிக்கில் சில்வர் மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அகைன் இந்த உதாரணங்களை ஏன் சொல்கிறேன்னா, இந்த தலைமுறை எப்படி இலக்கை நோக்கி பயணித்திருக்கிறது, இந்த ஓங்கி உயர ஏங்குங்கிற அந்த ஏக்கத்தோடு மட்டும் நிற்கலை, வெறும் ஏக்கமாக நிற்கலை. ஒரு பாட்டில் நான் வந்து பணக்காரனா, இன்னும் ஒரு பாட்டில் நான் எல்லா சாதனையும் செய்யணும்னு இல்லை. ஒரு 10 ஆண்டினுடைய முயற்சியின் காரணமாக வெற்றி அடைகிறாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். துளசிமதி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்க சகோதரி, இரட்டை சகோதரிகள், அவங்களும் பேட்மிண்டன் விளையாடுறவங்க. துளசிமதி வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு கிட். அந்த பாராலிம்பிக்கில் தான் அவங்க சில்வர் மெடல் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒலிம்பிக்கில் நமக்கு சில்வர் மெடல். நீங்கள் ஒலிம்பிக் ஆட்டத்துக்கு இணையானது பாராலிம்பிக், அப்படிலாம் ஒன்றும் குறைச்சி பார்த்துட முடியாது. அவங்க அப்பா முருகேசன் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு அப்பான்னு சொல்லலாம். 2 பெண் பிள்ளைகளை பெற்ற பெருமைக்குரிய அப்பா அந்த முருகேசங்கிறவர். அவர் ஸ்கூலை தாண்டலை, பள்ளி படிப்பை தாண்டவில்லை. அவருக்கு ஆனால் ஸ்போர்ட்ஸில் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. 2 பெண் பிள்ளைகளையும் காலையில் 5:30 மணிக்கு கோர்ட்டுக்கு கூட்டு போய், இதில் ஸ்டேடியத்துக்கு கூட்டு போயிடுவார். டெய்லி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இது 1ஆம் கிளாஸ்லேருந்து நடந்துட்டுருக்கு. தினம்தோறும் வார்தா புயல் இருக்கு. வார்தா புயலில் அவங்க குடிசை இடிஞ்சு விழுந்துருது, குடிசை வீடு. அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு கிரவுண்டில் நின்னோன்னு சொல்கிறாங்க. குடிசை வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. ஆனால் அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு ஸ்டேடியத்துக்கு, கிரவுண்டுக்கு கூட்டு போயிட்டார். ஸ்டேடியம் கூட இல்லை, காஞ்சிபுரத்தில் எங்கே ஸ்டேடியம், கிரவுண்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டார் அப்பா. அந்த பொண்ணு சிரிப்பாக சொன்னாங்க, ஒரு விளையாட்டாக சொன்னாங்க, அப்பாவை பற்றி எப்படி சொல்வீங்கன்னா தன்கல் ஃபாதர்னு சொல்லலான்னு. ஒரு ஹிந்தி மூவி வந்துச்சு, எப்படி ஒரு வீராங்கனையில் உருவாக்குறது, ரொம்ப உறுதியாக இருப்பார், கடுமையாக இருப்பார் கிரவுண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய ஒரு வெற்றி மகத்தானது, பெருசாக பேசப்படலை. அதை நான் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து கை வந்து கொஞ்சம், அவங்களுடைய வார்த்தைகளை சொல்கிறேன், நான் சொல்லலை, கை சூம்பி போயிருக்கும், கொஞ்சம் நம்ம நிறத்தில் குறைவாக இருக்கக்கூடியவர். நம்ம ஊரில் இது எல்லாமே பெரிய விஷயமா இருக்குல்ல. அப்போ 5ஆம் வகுப்பில் அவங்களுக்கு உருவகேலியை சந்திக்கிறாங்க. பல்வேறு விதமான விமர்சனங்களை, நான் அதெல்லாம் இந்த பொது வெளியில் வைக்க விரும்பலை. பல்வேறு விதமான உருவகேலி என்னெல்லாம் பண்ணுவாங்க நம்ம ஊரில் தெரியும். ஒரு குழந்தைய, பெண் குழந்தைக்கு நீ இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு உருவகேலிகளை வைப்பது என்பது ரொம்ப எளிதானது, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்படி உருவகேலிகளை சந்திக்கிறார் அந்த பொண்ணு. அதுக்கு இடையில தான் இந்த விளையாட்டில் அப்பா தொடர்ச்சியாக தன்னை ஈடுபடுத்துகிறாரு, அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. ஒரு முதல் வெற்றி வருது, மாவட்ட அளவில் முதல் வெற்றி வருகிறது. இப்போ வெற்றி வரும்போது ஒட்டுமொத்த பள்ளியும் அந்த பொண்ணை கொண்டாடி இருக்கு. கூட இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் கொண்டாடி இருக்கிறாங்க. யாரெல்லாம் கிண்டல் செஞ்சாங்களோ, கேலி பண்ணாங்களோ, எல்லாரும் அந்த பொண்ணை கொண்டாடி இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, முதல்ல எனக்கு வந்து இந்த வெற்றி அல்லது வெற்றி பெற்றே தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான இடமா நான் அதை தான் பார்த்தேன். என்னை குறித்த கேலிக்கு, என்னை விமர்சிக்கிறவங்களுக்கு, அல்லது நான் ஒரு கேலி பொருளாக இருக்கிற இடத்துல
என்னை கொண்டாடுகிறதுக்கு என்ன தேவை இருக்குன்னா ஒரு வெற்றி தேவையாக இருக்கிறது. அந்த வெற்றியை நான் அடைந்தே தீர வேண்டும் என்று மனதில் நான் உறுதி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து அந்த வெற்றி எங்கே, அந்த மனதின் உறுதி எங்கே வருதுன்னா, ஆசிய கோப்பை போட்டி நடக்குது. பேராலிம்பிக்கில் ஆசிய கோப்பை போட்டி நடக்குது. இப்போ இதுக்கு இடையில என்னென்னா, ரொம்ப அழகாக சொன்னாங்க, ரொம்ப கொஞ்சம் விரிவாகவே சொல்கிறேன். ஏன்னா அந்த சூழல்ல இருந்த ஒரு குழந்தை எப்படி வெற்றியை நோக்கி நகருது, அதுக்கு அப்பா எவ்வளோ தூரம் உறுதியாக நின்னாருன்னு தெரியணும். அவங்களுடைய முதல் ராக்கெட் என்ன தெரியுமா? நம்ம அந்த பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு ஒரு ராக்கெட் வச்சுருப்பாங்க. முதல் ராக்கெட் வாங்கினது எப்படி வாங்கினேன்னு சொன்னாங்கன்னா, இந்த கிரவுண்டுக்கு போவோம், 8 மணி வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. விளையாடி முடித்த பிறகு சில பேருடைய ராக்கெட் உடஞ்சிரும். உடஞ்ச பிறகு அந்த ராக்கெட்டை எங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அதை வச்சு ஒட்டி தான் நாங்கள் விளையாடுவோம். ஏன்னா எங்களுடைய வறுமை அப்படி இருந்தது. காம்ப்ளானில் முதல்ல ஒரு இலவசமாக அந்த ராக்கெட் கொடுப்பாங்க, பேட்மிண்டனுக்கான அந்த பேட் கொடுப்பாங்க. அதுதான் முதல் பேட் அவங்க தொட்டது. இங்கேருந்து தொடங்குறது. ஒவ்வொரு முறை ஆட்டத்திற்கு போகணுன்னாலும் அவங்கக்கிட்ட பணம் இருக்காது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தோன்னு அந்த பொண்ணு சொன்னாங்க. காலையில் வந்துட்டோம், முதல் நாள் கேம் போய்ட்டு வந்துட்டோம். காலையில் டிஃபனை எப்படியோ எங்கள் அப்பா அரேஞ்ச் பண்ணிட்டாரு. மத்தியான உணவுக்கு என்ன செய்வார்னு தெரியாத ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனாலும் நானும் என் அக்காவும் பேசிகிட்டு இருப்போம், அப்பா என்ன செய்வாங்க இப்போ, இவங்களுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமான்னு நினைப்போம். ஆனால் மதியம் ஏதாவது ஒரு வகையில் எங்களை அதை பற்றி யோசிக்க வைக்காத ஒரு இடத்துக்கு கொண்டு வருவார். நாங்கள் இப்படி போட்டிகளில் கிடைக்கக்கூடிய, வெற்றியில் கிடைக்கக்கூடிய சிறு சிறு தொகையை வச்சு தான் அடுத்த போட்டிக்கு போவாங்களாம். அப்படி முதல் முறையாக மும்பைக்கு போகிறாங்க. மும்பையில் போய் ஒரு நேஷ்னல் கேமுக்கு விளையாட போகிறாங்க. அதுக்கு முந்தைய போட்டியில் கிடைத்த 50,000 ரூபாய் அந்த ரொக்கத்தொகையை வச்சு தான் மும்பைக்கு போகிறாங்க. 3 நாள் தங்கணும், 2 பேருக்கான சாப்பாடு மற்ற செலவுகள் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது மொத்த சேமிப்பும் கரைந்து விட்டது. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே தோல்வியை தழுகிறார்கள். முதல் தேசிய அளவிலான போட்டி தோல்வி. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அப்பா என்ன சொல்லுவார், போருமா, இதுக்கு இடையில பல விஷயங்கள் வருது. அவங்க இருக்கக்கூடிய அம்பேத்கர் நகரில், காஞ்சிபுரத்துடைய அம்பேத்கர் நகரில் இருக்கவங்க பல பேர் சொல்கிறாங்க, ஏன்பா பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளோலாம் பண்ணுற, போரும் 10ஆம் கிளாஸோடு நிறுத்திடு, அதுக்கு மேலே படித்து என்ன செய்ய போகிறாங்க, நீ ஏன் இவ்வளோ இடம் கொடுக்குற, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேச்சுக்கள் வரும், என்னெல்லாம் வரும்னு. இதை தாண்டி அந்த முருகேசன் மகள்களோடு நின்றார். இல்லை அவங்க உயரம் வேற அப்படின்னு நம்பினார். அந்த பிள்ளைகள் அப்பாவுடைய கனவை முழுசாக நம்பினாங்க. இல்லை அப்பா இவ்வளவு தூரம் ஒவ்வொரு நாள்லேயும் நம்மளுடைய காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் அவங்க சொன்னாங்க, அவங்க அப்பா சொன்னார், நான் பள்ளிக்கு போனதே என்னுடைய உணவுக்காக தான் போயிட்டு இருந்தேன், அங்கே உணவு கிடைக்குங்கிறதுனால போக வேண்டிய ஒரு இடத்துக்கு இருந்தேன் அப்படின்னார். அப்படியான ஒரு இடத்துலேருந்து தேசிய அளவிலான போட்டியில் தோல்வி. இப்போ தொடங்குகிற இடம் அப்படியே முடியுது, அடுத்த போட்டிக்கு போனால் காசில். இப்படி ஒரு இடத்துல இருந்து அந்த பெண் ஆசிய போட்டிக்கு வராங்க. சிங்கிள்ஸில் கோல்டு மெடல், பாராலிம்பிக் பேட்மிண்டன் சிங்கிள்ஸில் கோல்டு மெடல், அதோட நிற்கல. டபுள்ஸில் சில்வர் மெடல், இரட்டையர் ஆட்டத்தில் சில்வர் மெடல், அதோட நிற்கல. கலப்பு இரட்டையர் ஆட்டத்தில் வெண்கலம். ஒரே ஆட்டத்தில் 3 பதக்கங்களை வென்று அவள் சென்னைக்கு வர்றா. யார்? துளசிமதி. அந்த பொண்ணு இப்போ ஏர்போர்ட்டில் இறங்கும்போது அப்பாவுடைய உணர்வு எப்படி இருக்கும்? முருகேசனும் அவருடைய மனைவியுமாக அங்கே நிற்கிறாங்க. அந்த பொண்ணு இறங்குச்சு, அப்பா அங்கே நிற்கிறாரு, ஒட்டுமொத்த ஊடகங்களும் நிற்கிது. அப்படியே அவருடைய காலில் விழுந்தா, இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்னா, அந்த நொடி இருக்குல்ல, அதுதான் முருகேசன் அவர்கள் பெற்ற ஆகச்சிறந்த உயரம். அந்த நொடியை வேற எந்த நேரத்தில் கொடுக்க முடியாது. அற்புதமான ஒரு நொடியை, அந்த நேரத்தை, அந்த நிமிடத்தை அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோருக்கு கொடுத்துச்சு, அப்பாவுக்கு கொடுத்துச்சு. சொன்னா 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல எங்கள் அப்பாவை வில்லன் மாதிரி பார்த்தேன், ஏன் இப்படி நெருக்கிறான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சது பின்னாடி 5ஆம் கிளாஸுக்கு பிறகு உணர ஆரம்பித்தேன், வெற்றி ஒன்று தான் நம்முடைய எல்லா கேள்விகளையும் உடைச்சி நொறுக்கும். அப்போ அப்பாவுடைய விருப்பத்தை நான் நிறைவு செய்யணும்னு நின்னாங்க. அவங்களோட உரையாடலில் இப்போ சமீபத்தில் நான் பேசினோம், இந்த நீண்ட உரையாடல் யூடியூப் பக்கத்தில் இருக்குது, அவசியம் பார்க்கலாம் நீங்கள். அப்போ கேட்டேன், அவங்க அக்காவும் ஆக சிறந்த ஒரு வீராங்கனை, அவங்க கிருத்திகான்னு, அவங்களும் நேஷ்னல் லெவல் சாம்பியன், 2 பேரையுமே அவ்வளோ சாம்பியனாக உருவாக்கியிருக்கிறார். நான் துளசிமதியை சொன்னது ஏன்னா அவங்க ஒரு மாற்றுத்திறனாளிங்கிற இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்கிறதுக்கு. அப்போ அப்பாவை பற்றி நிறையா சொல்லியிருக்கேம்மா, அம்மா பற்றி ஒன்றுமே சொல்லலையே. ஏன்னா ஒரு சின்ன குடும்பம்ங்கிறாங்க, கிட்டத்தட்ட உறவுகள் நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டு தனித்து இருந்த ஒரு குடும்பம். வெற்றி வரும் வரை, நேஷனல் லெவல் வந்த பிறகு எல்லாரும் வந்துட்டாங்க, அது எப்பவுமே இயல்பு தானே. வெற்றிகள் வரும்போது மொத்தமாக வந்துடுவாங்க. ஏன் பொண்ணு தான் சொல்கிறதுக்கு பெருமை இருக்கும்ல, அது வரும். வெற்றிகளை கொண்டாடுவதற்கு எப்போதுமே 1,00,000 பேர் இருப்பாங்க, தோல்விகளை எதிர்கொள்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, நாம தான் இருக்கணும். அப்போ கேட்டேன், அப்பாவை பற்றி இவ்வளோ பேசுறியம்மா, அம்மாவை பற்றி ஒன்றுமே சொல்லலையே. எங்களுக்கு எல்லாமே அப்பா தான் சார். எனக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் என்னது
அப்படின்னு யோசித்தேன். அடுத்த ஒரு வரி சொன்னாங்க, எங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான் சார். என்ன ஸ்டேட்மெண்ட்! அப்பாவையும் சேர்த்த குடும்பத்திற்கு முழுமையாக நின்று எங்கள் அம்மா தான் நிற்கிறாங்க. அவ்வளவு தெளிவோடையும், இந்த தெளிவு எங்கிருந்து வந்ததுன்னா, சமூகத்தில் அவங்க பட்ட அடி, அவமானங்கள், கேலிகள், அதுக்கு பிறகு வெற்றிகளை குவித்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் உயரங்களை போவாங்க. ஆனால் இந்த ஓங்கி உயர இயங்குங்கிறதுக்கான உதாரணமாக சமீபத்து உதாரணமாக நான் துளசிமதியை சொல்கிறேன். அப்படி ஒரு அற்புதமான, இது எல்லாமே நம்மளோட இருக்கக்கூடிய பிள்ளைகள். இங்கே இருக்கக்கூடிய வாணியம்பாடியில் இந்த கலைக்கல்லூரியில், இந்த கல்லூரி வளாகத்தில் இருக்க ஒருத்தர் நிச்சயமாக அப்படியான ஒரு கனவை வைக்க முடியும். அது விளையாட்டுலன்னு இல்லை, உங்களுக்கு பிடித்த எந்த துறையில் வேணுமானாலும் வைக்கலாம். ஃபோக்கஸ் மட்டும்தான் மெயின், ஃபோக்கஸ் மட்டும்தான். அவ்வளோ எளிதாக வெற்றி வந்துடாது. நான் சொல்கிறேன், இந்த தலைமுறைக்கான போட்டி கடுமையாக இருக்குது, மறுக்கவே இல்லை, மிக கடுமையாக இருக்கிறது. இன்றைக்கி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங்குடைய கட் ஆஃப் 200க்கு 200 88 பேர் இருக்கிறாங்க. முதல் மதிப்பெண் 88 பேர்னா எப்படி போட்ட ஒரு போட்டி இருக்கும், நான் மறுக்கவே இல்லை. துளசிமதிக்கோ, குகேஷ்கோ, காசிமாவுக்கோ, இன்னும் பிரஞானந்தாவும் வைஷாலிக்கோ இந்த சமூகம் சிவப்பு கம்பளம் விரித்தெல்லாம் வரவேற்பு கொடுக்கல, நிச்சயமாக கொடுக்கல. அப்படி கொடுக்கும் என்று நீங்களும் எதிர்பார்க்காதீர்கள், யாருமே எதிர்பார்க்க வேண்டாம். அப்படி வரக்கூடிய கம்பளத்தில் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பையும் கூட நமக்கான வாய்ப்பு இல்லை, நமக்கான வெற்றி இல்லை, நம்முடைய முயற்சிக்கான வெற்றி இல்லை, நமக்கான பாதையை நாம தான் போட வேண்டியிருக்கு. யாரும் போட மாட்டாங்க, முடிஞ்சால் அந்த பாதையை சிதைக்கத்தான் செய்வாங்க. அதையும் தாண்டி நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. ரெட் கார்பெட் போட்டு யாரையும் இந்த சமூகம் வரவேற்காது, வேண்டாம். சமகால உதாரணங்களாக இத்தனை பேர் இருக்கிறாங்க. நான் கடந்த ஆண்டு இதே மண்ணில் நந்தினி பற்றி குறிப்பிட்டுட்டேன், அதனால் விரிவாக அதை பற்றி பேச விரும்பலை. ஆனாலும் அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். 2023 ஜூன் மாதத்தில் ஒரு நாளில் அந்த ஒரு அழைப்பு இருக்குல்ல, ரொம்ப சுருக்கமாக வேணால் அதையும் நான் நிறைவு செய்கிறேன். ஏன்னா நந்தினிக்கான பெருமையை நம்ம கொடுத்துணும். கல்வி என்னங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு இடம். அவங்க அப்பா ஒரு தினக்கூலியாக தான் இருக்கார் திண்டுக்கல்ல. ஒரு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் தான் படிக்கிறாங்க நந்தினி. அப்பாவுக்கு ஒவ்வொரு நாளும் எங்கிருந்தாவது வேலைக்கான அழைப்பு வராதான்னு இயங்கக்கூடியவர். செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பார். நாளை காலையில் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் தான் அன்னைக்கு 300 500 அவருக்கான நாள் ஊதியம் கூலி கிடைச்சாதான் வாழ்க்கை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தர். ஒவ்வொரு முறையும் இந்த முதலாளிக்கிட்டேருந்து அந்த முதலாளிக்கிட்டேருந்து அழைப்பு வருமா அப்படின்னு காத்திருப்பார். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு 2023 ஜூன் மாதம் ஒரு அழைப்பு வருது. காலையில் 9:35க்கு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து, 36க்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து, 37க்கு எல்லா ஊடகங்கள்லேருந்து, நியூஸ் 18 உட்பட எல்லா ஊடகங்கள்லேருந்தும் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க, உங்களை பார்ப்பதற்கு முதலமைச்சர் ஆர்வமாக இருக்கார், வாழ்த்துவதற்கு ஆதரவாக இருக்கார், ஆளுநர், எல்லா உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களும். என்னாச்சுன்னா அந்த பொண்ணு தான் 600க்கு 600 மதிப்பெண் எடுத்தது. தமிழ்நாட்டில் முதலிடத்தை பிடித்தால் 42 ஆண்டுகளில் 12ஆம் கிளாஸில் இதுவரை இல்லாத வரலாற்று வெற்றியை பெற்றார் நந்தினி. 10க்கு 10 வீடு, பெரிய டியூஷன் கிடையாது, அரசு உதவி பெறும் பள்ளி. நமக்கு கல்வி குறித்த போதாமைகள் பல இருக்கும். இது இருந்தால் நான் படிச்சிருப்பேன், அது இருந்தால் படிச்சிருப்பேன், எனக்கு நல்ல ஆசிரியர் கிடைக்கல, நல்ல சூழல் இல்லை, என் பெற்றோருக்கு கல்வி பற்றிய புரிதல் இல்லை, எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கல, எல்லா காரணங்களையும் சொல்லுவோம். கார்த்திகை செல்வனும் அந்த காரணங்களை சொல்லியிருக்கிறான். ஆனால் இந்த எல்லா போதாமைகளோடும் நந்தினியால் அந்த வரலாற்று சாதனையை புரிய முடிந்தது. ஒரு வேலைக்கான அழைப்புக்காக உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு முதலாளி அழைப்பாரான்னு காத்திருந்த அப்பாவுக்கு இத்தனை அழைப்புகள், இத்தனை பெருமக்கள் அழைத்து உங்களை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறோம், உங்கள் பொண்ணை பாராட்ட ஆவலாக இருக்கிறோம்ன்ற ஒரு அழைப்பு இருக்குல்ல, அந்த வினாடி இருக்குல்ல, வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குச்சு. என்ன மாற்றம்னா, எந்த சமூகத்தில் அவர் தன்னுடைய வேலைக்காக அல்லது கூனி குறுகி நடந்து சென்றிருக்காரோ அந்த இடத்துல அவரை தலை நிமிர்ந்து நடக்க வச்ச ஒரு பெரிய மாற்றத்தை கல்வியின் மூலமாக நந்தினி உருவாக்குனாங்க. மிகப்பெரிய சுயமரியாதையோடு அவர் அந்த சமூகத்தில் இன்னைக்கு வரைக்கும் பெருமையோடு போக முடியுது. எல்லா கல்லூரியும் வந்தாங்க, எங்கள் கல்லூரியில் படிக்க வைங்க, ஃபீஸே வேண்டாம், எல்லாரும் முன் வந்தாங்க. கல்வி ஒன்று தானே மாற்றுச்சு. இந்த சூழல் எந்த சூழலுமே காரணமாக இல்லை, நிச்சயமாக அந்த ஃபோக்கஸ் ரொம்ப நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். திண்டுக்கல்ல ஒரு மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய ஒரு குடிசை வீட்டில் 10க்கு 10 இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒருத்தருடைய கனவு என்னவா இருக்க முடியும், எவ்வளவா இருக்க முடியும்? அடுத்து கல்லூரிக்கு போயிட்டா போதும்னு நினைக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் நாம் இருக்கிறோம். இன்றைக்கி பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்க வேணான்னு இன்னமும் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது வேறு. இதை சொல்லக்கூடியது எல்லாமே சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. பிள்ளைங்க அப்பா அம்மா சொல்ல மாட்டாங்க, எப்போ ரொம்ப படிக்க வைக்காதப்பா, மாப்பிள்ளை கிடைக்காது, ரொம்ப பெரிய கவலை இருக்கும் இவங்களுக்கு, கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, இப்படிலாம் பல கவலைகளோட கிட்டத்தட்ட பல பெண்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சிருக்கிறோம். இப்போ அதெல்லாம் மாறி இருக்கு. கடந்த 2, 3, 10 ஆண்டுகளில் மாற்றத்தை நாம் நேரடியாக பார்க்குறோம்.
அப்படி ஒரு மாற்றத்தை முதல்ல செஞ்ச ஒரு மனிதர் இருக்கார், அவரையும் கூட சொல்கிறேன். தென்காசியில் திருநெல்வேலியில் முதல்ல இன்ஜினியரிங் கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கல்லூரியில், பொறியியல் கல்லூரியில் முதல் ஆண்டில் எப்போனா 1979, இங்கேருந்து கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்றைக்கி நம்ம வந்து பெண்கள் கல்லூரிக்கு செல்வது, முதல் தலைமுறையாக படிக்க வேண்டிய அம்சங்களை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். 45 ஆண்டுகளுக்கு முன்னதாக நிகர் ஷாஜி அப்படின்னு ஒரு பெண் முதல் முறையாக கல்லூரி வளாகத்துக்குள்ளே போகிறாங்க, இன்ஜினியரிங்காக போகிறாங்க. அவங்க அப்பா அஃப்கோர்ஸ் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருந்தார். அவர் பொண்ணை வந்து படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார். 79களில் 80களெல்லாம் பெண்களை படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை பெற்றோர் ஆசைப்பட்டாங்க, கல்லூரிக்கு அனுப்ப ஆசைப்பட்டாங்கிறதுலாம் நமக்கு தெரியும். அவர் படிக்க வச்சார். அவங்க சிறப்பாகவே படித்தாங்க. நல்ல ஒரு டாப் ரேங்கராக இருக்க ஒருத்தர் தான் நிகர் ஷாஜி. இன்றைக்கி அந்த 1979 பெண் அதிகமாக படித்தா என்ன ஆகிறது, அப்புறம் இதெல்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்காதீங்க, படிச்சுட்டா கேள்வி கேட்குறாங்க, இப்படி பல கேள்விகளுக்கெல்லாம் தாண்டி, பல அறிவுரைகளையெல்லாம் தாண்டி அந்த அப்பா அவரை படிக்க வச்சாங்க. இன்றைக்கி அவங்க தான் ஆதித்யா L1 ப்ராஜெக்டுடைய டைரக்டராக இருக்காங்க. ஸ்பேஸில் வீரமுத்துவேலுக்கு ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்திய விண்வெளி ஆய்வில் மிக முக்கியமான பணியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல நிகர் ஷாஜி இருக்கிறார். நாசாவும் மற்ற பிற விண்வெளி ஆய்வில் மேற்கொள்ளக்கூடியவங்கெல்லாம் உற்று நோக்கக்கூடிய இடத்துல நிகர் ஷாஜி இருக்கிறார். ஒரு அடிப்படையான அம்சம் சொன்னாங்க, அவங்களுடைய உரையாடலை சொன்னாங்க. அந்த வாய்ப்பு உருவாக்கப்பட்டது மட்டும் காரணம் இல்லை. அவங்க சொன்னாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. உரையாடலில் ஒரு பகுதி ரொம்ப முக்கியமாக சொன்னாங்க. நம்மள பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல், நீங்கள் ஓங்கி உயர இயங்கு, எந்த துறை வேணால் இயங்குங்க, எந்த துறைக்கு வேணால் இயக்கம் வைங்க, ஆனால் அதை அடைவதற்கு சில விஷயங்களை நம்ம கட்டாயம் எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும். பல நேரங்களில் நாம் வந்து பொறுப்புகளை தட்டி கழிப்பதற்கு நிற்கிறோம். ஐயோ நமக்கு ஏன் அந்த பொறுப்புன்னு விலகி ஓடுறோம். அப்படி விலகி ஓடக்கூடிய யாருமே 1 லட்சத்தில் ஒருத்தரா 10 கோடியில் ஒருத்தராக தான் நிற்குமே அப்படியே தனித்து நிற்கவே முடியாது, உயரத்தை அடையவே முடியாது. அவங்க சொன்னாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. இஸ்ரோ கல்ச்சரே அதுதான். நாங்கள் இன்றைக்கி அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை, பொறுப்பை எடுத்துக்கொண்டதுனால தான் இன்றைக்கி அந்த உயரத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. சூரியனை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விண்வெளி ஆய்வினுடைய மூத்த விஞ்ஞானியாக இன்றைக்கி பெங்களூரில் நிகர் ஷாஜி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவங்க பொறுப்பை எடுத்துக்கொண்டது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒவ்வொரு கட்டத்திலையும் தனக்கு வந்த வாய்ப்பை நிராகரிக்காமல், வாய்ப்பு வந்து ரொம்ப ரேராக தான் வரும். எனக்கு வேலைன்னு சொல்லி ஒதுங்கினோன்னா அங்கேயே முடிஞ்சு போச்சு. எனக்கு கூடுதல் வேலை அப்படின்னு சொல்லி ஒதுங்கினோம்னா முடிஞ்சிருச்சு. உயரவங்களாம் இயங்கவே முடியாது, வெறும் ஏக்கமாக வச்சுக்கலாம். நமக்கு ஒரு உலகம் சிருஷ்டிக்கலாம், அதுக்குள்ளே நம்ம உலகத்தில் இருந்துக்கலாம், அவ்வளோதான். நடைமுறையில் சாத்தியமே இல்லை. நடைமுறை சாத்தியம் வேணும்னா பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு வேலையும் ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி 4 மேடை இருக்குன்னா 4 வாய்ப்பு. ஏதோ ஒரு மேடையில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல முடியும், 2 பேர் அதில் பயனடைவாங்கன்னா அது வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் ஒதுங்கி போனோம்னா வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிற ஒன்று இருக்குது. வேற ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் இந்த சமகால என்னுடைய உரையாடல்கள் எந்த சில உதாரணங்களோடு நான் இந்த அமர்வை பெருமளவுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து எப்போவுமே வெற்றியாளர்களை நம்ம கூகுள் பண்ணி பார்ப்போம். அவர் அமெரிக்காவில் இவர் இப்படி செஞ்சிட்டாரு, ஐரோப்பாவில் இப்படி செஞ்சிட்டாரு. நம்ம பக்கத்துலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள தான் தேடி பிடிச்சி தமிழ்நாட்டினுடைய முகங்களாக, தமிழ்நாட்டின் அடையாளங்களாக உலகம் முழுக்க வெவ்வேறு துறைகள் ஆகச்சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்க மூலமாகவும் மொழி வளர்கிறது. முத்தமிழ் மன்றத்தில் அவங்கள பற்றி பேசுறதுக்கு இன்னொரு அடிப்படை காரணம், எல்லா நாடுகளிலும் பரவி இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் தமிழை வளர்க்கக்கூடிய பணியில் இருக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு தமிழை கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை விட அவங்கள்ட்ட நான் ஆர்வத்தை பார்க்குறேன். அது ஒரு பக்கம். இப்போ இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது சமீபத்தில் ஒரு உரையாடல் நிகழ்த்தினேன். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரான்னு ஒரு நிறுவனம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு கார் நிறுவனம். இன்றைக்கி வந்து சென்சேஷனலான ஒரு கார், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க பேசுபொருளாக இருக்குது, உலகம் முழுக்க பேசுபொருளாக இருக்குது. உலகத்தின் ஆகச்சிறந்த பணக்காரன்னு இன்றைக்கி எலான் மஸ்க் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு கிரேசி மென்ல அவர் ஒரு ஆள். கிரேசி மென் இந்த வேர்ல்டுன்னு சொன்னால் நம்ம ட்ரம்ப்பு, எலான் மஸ்க்கு, நார்த் கொரியன் அதிபர் புத்தின் அப்படிலாம் ஒரு லிஸ்ட்டை வைக்கலாம். இந்த எலான் மஸ்கோட இவி வெஹிக்கிள் வந்து உலகம் முழுக்க பெருசாக பார்க்கக்கூடியது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ரொம்ப பெருசாக பார்க்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே ஏப்ரல் மாதம் மே மாதம் வரலாம், அது ஒரு தனி கதை, அதை விட்டுருவோம். பிஒய்டின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனம். அதுதான் உலகம் முழுக்க அதிகமாக கார்களை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இந்த பிஒய்டி சீனாவிலேருந்து வருது.
5 லட்சம் வெஹிக்கிள் 5.25 லட்சம் வெஹிக்கிளை விற்கிறாங்க. நம்ம டெஸ்லா 4.5 லட்சம் கார் போகுது. இப்போ மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுக்கு வருவோம். இந்திய நிறுவனம், இவங்க ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 9E ஒன்று, 6E, இதெல்லாம் ரெண்டும் பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதை பற்றின ஆர்வம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். தார்னு ஒரு வெஹிக்கிள், எல்லாமே எனக்கு XUV 700 பல பேர் இங்கே நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. சரி, இந்த வண்டியெல்லாம் இருக்கிறதுக்கு எங்களுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நிறையா கார் இருக்குது நம்ம ஊரில். ஆமாம் இருக்குது. விஷயம் கார் பற்றினதில்லை, இந்த காரினுடைய உருவாக்கத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றியது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிவிஷனுக்கு பிரசிடெண்ட்டாக ஒருத்தர் இருக்கார், வேலுசாமின்னு ஒருத்தர். அவர் வந்து JMDயாகவும் இருக்கார். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனத்துக்கு ஓனர் வந்து ஆனந்த் மஹிந்திரானா இவர் நம்பர் 3 அந்த நிறுவனத்தில். கிட்டத்தட்ட ஒரு 7500 பேர் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பட்டியல் போட்டல, தார், XUV 700, இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இது எல்லாத்தினுடைய டிசைனுக்கு பின்னாடியும் இந்த தயாரிப்புக்கு பின்னாடியும் வேலுசாமியும் அவருடைய குழுவினரும் தான் இருக்கிறாங்க. சரி, இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, வேலுசாமி இருக்கார், என்ன பிரச்சனை? ஆமாம், வேலுசாமிங்கிற ஒரு மனிதனுக்கும் கல்வின்னு தான் ஒரு பெரிய ஆயுதமாக இருந்திருக்கு. அவரோட இருக்கக்கூடிய டீம் இன்னும் என்ன ஆச்சரியப்படுத்தினாங்க. நாமக்கல் பக்கத்தில் ஆண்டிப்பட்டி புதூர்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நானும் கேள்விப்படல. ஆனால் இங்கே உட்காந்து வாணியம்பாடியில் அதை பற்றி பேசுகிறோம். ஏன்னா வேலுசாமிங்கிற ஒருத்தரால் அந்த கிராமத்திற்கும் அவர் பேர் சேர்த்து கொடுத்துருக்கிறார். அப்படியான ஒரு மனிதர். அவங்க அம்மாவுக்கு வந்து கரன்சி என்ன தெரியாது, நாணயங்களே என்ன தெரியாது, ரூபா நோட்டை என்ன தெரியாது. அப்பா 4ஆம் கிளாஸ் படித்தவர். ஒரு குடிசை வீட்டில் தான் வாழ்க்கையை தொடங்குது. இப்போ நீங்கள் பாருங்கள் அவருடைய பயணம் எங்கே இருந்திருக்குன்னு. சரி, அவர் வந்து அரசு பள்ளியில் தான் படிக்கிறார், தமிழ் வழியில் தான் படிக்கிறார். நமக்கு இருக்கக்கூடிய பல போதாமைகள் இருக்குல்ல, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டேன், தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டேன், எனக்கு டீச்சர் இல்லை, எனக்கு டியூஷன் இல்லை, எல்லாமும் இல்லை, அவருக்கும் இல்லை. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அவருடைய சொந்த கிராமத்தில் படித்தார். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பரமத்தி வேலூருக்கு போனார். அரசு கலைக்கல்லூரியில் ஃபிசிக்ஸ் படித்தார், எங்கள் பரமத்தி வேலூரில் தான். அதுக்கு பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய MITக்கு வரார். MIT ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி வளாகம், டாக்டர் அப்துல் கலாம் படித்த ஒரு வளாகம். IITக்கு பிறகு MIT தான் மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜியில் ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி வளாகம். அங்கே தேர்வு எழுத வரார். அப்போ அந்த நாளை ரீகால் பண்ணுறார் என்னோடய உரையாடலில். அவருடைய ஒரு சீனியர் இருந்தார், அவரை பார்த்தார், இது மாதிரி நான் என்ட்ரன்ஸுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. அவருக்கு தெரியுது, இவரை பார்த்தனே சொன்னார், நீ வந்து இந்த சூழலை பார்த்தலாம் பயந்துடாத, யாரையும் பார்க்காத, நேராக தேர்வுத்தாள் போ, அங்கே எழுது, வந்துரு அப்படின்றார். இவருக்கு சொல்கிறார் தான் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு. எண்ணெய் வைக்காத ஒரு தலை, செம்பட்ட தலையோடு இருந்தேன், கசங்கின சட்டை, அயன் பண்ணலை, கசங்கின சட்டை, ஒரு ஸ்லிப்பரு. அந்த பெருங்கூட்டத்துக்குள்ளே நகர்ப்புறத்துலேருந்து வந்த ஆங்கில வகுப்பில் படித்த இலீட் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில், ரொம்ப எலைட்டாக இருந்த மத்தியில் நான் ரொம்ப தனிச்சு நின்னேன். பார்த்தா நாட்டுப்புறத்தான்னு கட்டாயமாக சொல்ல, இது நான் சொல்ல, அவருடைய வார்த்தைகள். அப்படின்னு கூடிய இடத்துல இருந்தேன். ஆனால் நேராக அண்ணன் சொன்ன மாதிரி நேராக போனேன், எக்ஸாம் எழுதினா வந்துட்டார். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து அவரை பக்கத்துலேயே வச்சுக்கணும், அவருக்கும் பையன் வளரணும், நாமக்கல்லில் லாரி பிஸ்னஸ் தானே இருக்கும், டிரான்ஸ்போர்ட், அதில் ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துடணும் பையன் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய ஆர்வமாக இருந்துச்சு. ஒரு 15-20 நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு அவங்க இரவு இந்த லாந்தர் விளக்கு இருக்கும், அதுதான் வீட்டில் அப்போ கரண்ட் கிடையாது, லாந்தர் விளக்கு அழைச்சிட்டு படுக்க போகிறாங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க, தம்பி உனக்கு ஏதோ ஒரு கடுதாசி வந்துச்சு, அந்த கூரையில் சொருகி வச்சிருக்கேன், அதை எடுத்து பாரு அப்படின்றாங்க. எடுத்து பார்த்தா MITக்கான அட்மிஷன். அப்படி தான் ஒரு வாழ்க்கை தொடங்குது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அங்கேருந்து தொடங்குது. இன்றைக்கி இந்த மிகப்பெரிய ஒரு சாதனையான ஒரு இடத்துக்கு வர்றாரு. அவர் மட்டும் இல்லை, எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த காரோட டெக்னாலஜி டிசைனில் ரொம்ப முக்கியமாக ஒருத்தர் இருக்கார், ராஜ்குமார்னு. அவரை பற்றி கேட்டேன். அவர் தான் என்னை வந்து இந்த ட்ராக்கில் ஓட்டிகிட்டு போனார். 202 அதோட ஸ்பீடு. அவர் சும்மா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். அந்த 202 அவர் தான் அடைஞ்சார். முதல் சுற்று ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் நானும் அதை 201 தொட்டுட்டு வந்தோம், அது வேறு. இப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன பண்ணீங்க, எங்கே படிச்சிங்க அப்படின்னு. விருதாச்சலம் அரசு கலைக்கல்லூரியில் இயற்பியல் படித்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக MIT குரோம்பேட். நீங்கள் விருதாச்சலம் அரசு கலைக்கல்லூரியில் இருக்க ஒரு மனுஷனோட கனவு எப்படி இருந்திருக்கும், கோல் என்னவாக இருந்திருக்கும். பரமத்தி வேலூரில் இருந்த அரசு கல்லூரியில் படித்த வேலுச்சாமிக்கான வாய்ப்பு என்னவாக இருந்திருக்கும், கோல் என்னவாக இருந்திருக்கும். அதோடு நிற்கல, இன்னொருத்தர் இருந்தார் நந்தகுமார்னு, அதில் இன்னொரு டிவிஷனுடைய ஹெட்டு. அவர் ஊட்டி அரசு கலைக்கல்லூரியில் இயற்பியல் படிக்கிறாரு, நேராக MITக்கு வராரு, அவர் இங்கே வந்திருக்கார். இந்த சக்ஸஸ்ஃபுல் மாடலோட பிராண்டோட இன்றைக்கி EV வெஹிக்கிள்ஸில் மஹிந்திரா வந்து சென்சேஷனலாக இருக்குது. டெஸ்லா வந்து தனக்கான போட்டின்னு பார்க்குறான், எலான் மஸ்க் வந்து தனக்கான போட்டின்னு பார்க்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் உலகம் முழுக்க கவனிக்கிறாங்க.
அதுக்கு பின்னாடி இந்த டிசைனுக்கு பின்னாடி இருந்த அவங்க விஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த 3 பேர் அரசு கலைக்கல்லூரி, அரசு பள்ளிகள், அதுக்கப்புறம் MIT வராங்க. இந்த டீம் தான் உட்காந்து வேர்ல்டு வைடு தங்களோட விஷனரியோட ஒரு லான்ச் பண்ணுறாங்க ஒரு வெஹிக்கிளை. அப்போ இடமும் முக்கியம் இல்லை, வாய்ப்பு முக்கியம் இல்லை. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் இருந்தால் அட்வான்டேஜ், நான் மறுக்கலை. ஒரு சூழல் இருந்தால் நிச்சயமாக நமக்கு ஒரு வாய்ப்பு தான். அது இல்லைனாலும் கூடுதலான ஒரு நம்முடைய உழைப்பை போட்டு நம்முடைய ஃபோக்கஸை போட்டு அதை அடைய முடியுங்கிறதுக்கான ஒரு இடத்த சொல்கிறேன். அவங்க அடைஞ்சிருக்கிற உயரம் மட்டும் இல்லை, இன்றைக்கி அதுக்குள்ளே அப்படி இன்னொன்று வரேன். வேலுச்சாமிகிட்ட வந்து நீங்கள் அவர் வந்து ஜெர்மனுக்கு போனார், BMW அவங்களுக்கு தெரியும், இருக்கிறதுலே பெரிய பிராண்டு. அங்கே ஆஃபர் கொடுக்குறாங்க வேலைக்கெல்லாம், அந்த வேலையெல்லாம் அவர் எடுத்துக்கல. சார் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்லாம் கூப்பிட்ருக்காங்க, போயிருக்கலாமே, பெரிய வேலையாச்சு அப்படின்னா அவர் சொன்னார், இல்லை சார் போயிருக்கலாம், ஆனால் எனக்கு நான் படித்தது பூரா அரசு பள்ளி, அரசு கல்லூரி எல்லாம், இந்த சமூகம் தான் என்னை படிக்க வச்சுருக்கு, வளர்த்துருக்கு. அப்போ திருப்பி ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா, நானும் சம்பாதிக்கணும், அதே நேரத்தில் இந்தியன் எக்கானமிக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றதுனால நான் இந்திய நிறுவனத்திலே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். 28 ஆண்டுகளாக இந்திய நிறுவனத்தில் தான் இருக்கார். வேறு எந்த வாய்ப்பையும் எடுத்துக்கல. அவர் இந்திய நிறுவனத்தில் இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, அது முக்கியமான ஒன்று. ஆனால் அவர் சொன்னது ஒன்று இருக்குல்ல, எந்த சமூகம் என்னை படிக்க வைத்ததோ, எந்த சமூகத்தால் நான் இன்றைக்கி இந்த கல்வியை கற்றிருக்கிறோனோ அந்த சமூகத்திற்கு திருப்பி நான் செய்யணும்னு ஒன்று இடம் இருக்கு இல்லையா. அதை தான் டாக்டர் சொன்னார். கடந்த முறை நாங்கள் சத்துவாச்சாரில் பேசினோம், அறம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. அறம் சார்ந்த ஒரு மனிதனாக வரும்போது அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கு மிக முக்கியமான ஒரு மனிதராக மாறிடுறாங்க, ஒரு சமூகத்திற்கான அடையாளமாக மாறிடுறாங்க. அந்த அறம் சார்ந்த ஒரு இயக்கத்திற்கு எது அடிப்படையாக இருந்துச்சுன்னா கல்வி தான் இருந்துச்சு. நான் சொன்னதில் நந்தினியோ, வேலுச்சாமியோ, நந்தகுமாரோ, அல்லது வேறு பிள்ளை ராஜ்குமார், இன்னும் பல பேரை நான் சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டிலேருந்து இத்தனை பேர் இத்தனை இடங்கள் அடைஞ்சிருக்கிறாங்களான்னு நமக்கே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்காக இருக்குது. கோபி பாலசுப்ரமணியன் ஒருத்தர் ஜெர்மனில் உட்காந்துருக்காரு, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்கிறார், எக்ஸிட் கியூன்னு ஒரு நிறுவனம். இங்கே நம்மள பல பேருக்கு அந்த சப்ஜெக்டே தெரியாது. குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் அவர் வந்து இறங்கியிருக்கார். குவாண்டம் தான் அடுத்த நூற்றாண்டை ஆளப்போகிற டெக்னாலஜி. எப்படி ஏஐ பற்றி சொல்கிறோமோ, எப்படி விஆர் பற்றி சொல்கிறோமோ, அப்படி அடுத்த நூற்றாண்டை ஆள போக்குற ஒரு டெக்னாலஜி குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். IBM மாதிரியான பெருநிறுவனங்கள் அதில் இருக்கான். அவங்களுக்கு போட்டியாக ஒரு நிறுவனம் நடத்துகிறாரு. மதுரையிலேருந்து போயிட்டு இன்றைக்கி ஜெர்மன் நிறுவனத்திற்கு, ஜெர்மன் அரசாங்கத்திற்கு குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை உருவாக்கி கொடுத்துட்ருக்கிறார். இங்கேருந்து போனவர், கல்வி ஒன்று தான் அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டு. பல பேர் சொல்ல முடியும். ஸோ இந்த ஓங்கி உயர ஏங்கு அப்படிங்கிறதுல நமக்கு அடிப்படையான தேவையாக இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த தேடலும், தேடலுக்கான பயணமும், அதுக்கான ஃபோக்கஸும் அவசியமாக இருக்குது. சரி, கூடவே இன்னொன்று வந்துடுதுல, நமக்கு இந்த தலைமுறைக்கு ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நிறைய பேசுகிறோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து டேட்டா தீர்ந்துருச்சுன்னு வச்சிங்களேன், மொபைலில் நம்ம கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன். ஏன்னா மொபைல் டேட்டா தீர்ந்துருச்சு. காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப டிஃபன் லேட் ஆகிடுச்சு, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. 15 நிமிஷம் லேட்டு, என்ன பண்ண போகிறோன்னு பதட்டம். இப்படி ஸ்ட்ரெஸ் பற்றி எல்லாத்துக்கும் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ், எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ், எதுக்கு எடுத்தாலும் டிப்ரெஷன். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க எப்பவும் கேட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எல்லா விதத்தையும் கடந்து தான் வந்திருப்போம். ஆனால் நம்ம இப்போ வந்து அப்புறம் மண்டே ப்ளூஸ்லாம் ஒன்று வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியாது. இளம் தலைமுறைக்கு இங்கே இன்ஸ்டாகிராமில் இருக்க மொத்த பேருக்கும் தெரியும். மண்டே ப்ளூஸ்னால் காலையில் திங்கக்கிழமை தொடங்குச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஏண்டா வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளாக இருக்குது. அந்த மண்டே சிக்னஸ்லாம் இருக்கும். டாக்டர்கிட்ட பல பேர் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க போல். இந்த மண்டே சிக்னஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற மாதிரிலாம் வராங்க. உளவியல் பிரச்சனைலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இல்லாத ஒரு தலைமுறையாக தான் வந்திருக்கிறோம். இதை பற்றி ஏன் பேச வேண்டியிருக்குன்னா, இந்த ஓங்கி உயர ஏங்கிட்டே இருக்க முடியாது. இதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இது தேவை அப்படிங்கிற இடத்துலேருந்து சொல்ல வரேன். எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு இடத்துக்கு போய்ட்றோம். என்னோட கலீக் ஒரு நண்பர் தம்பி ராஜாவுக்கு சொல்கிறேன், அவர் 25 வருஷமாக ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காரு. நான் ஒரு 10-15 எல்லா வருஷத்துலையும் இருந்துகிட்ருக்கேன். போன மாதம் செப்பரேஷன் மெயில் போட்டார். செப்பரேஷன்னா ரெசிக்னேஷன். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அந்த மெயில் வந்துச்சு. நான் வந்து என்னப்பா அது 2 மாதம் இருக்குன்னு வச்சிங்களேன், என்ன பிரச்சனை இருக்குது, சரி நம்ம வந்து திங்கக்கிழமை இதை பற்றி பேசணும்னா அவருக்கு மெசேஜ் போட்டு நம்ம ஒரு 12 மணிக்கு பேசுவோம், ஆஃபீஸுக்கு வா, என்ன பிரச்சனை பேசிக்கலாம் அப்படின்னு. வந்தவுடனே சரிப்பா என்ன, அவர் டிஜிட்டல் டீமில் இருக்கார், யங் பாய், இப்போ தான் வந்திருக்காரு. என்னப்பா பிரச்சனை உனக்கு, நம்ம ஏதாவது ஷிஃப்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா சொல்லு, மாற்றி கொடுத்துருவோம், மதியானம் வரியா, காலைல வரியா, டே ஷிஃப்ட் வரியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நல்லா போய்ட்டு சூப்பராக இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை என்ஜாய் பண்ணுறேன். இப்போ டீம் லீடோட ஏதாவது பிரச்சனைனா சொல்லுப்பா, சரி பண்ணிடுவோம், அவர் டீம் பேசுகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஸ்கூல் நல்லா போய்ட்டுருக்கு. சரி என்ன தான் பிரச்சனை, ஏன் அப்புறம் ரெசிக்னேஷன், 1 இயர் ஆகிடுச்சு சார். நிறுவனத்தில் சேர்ந்து 1 வருடம் ஆகிவிட்டதுங்கிறது ஒரு காரணமாக சொல்லி அந்த பையன் ரிசைன் பண்ணுறான்.
இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ளணும்னு நாங்கள் இப்போ வந்து புதுசாக லெசன் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா மைண்ட் ஸ்விங் அவ்வளோ இருக்குது. காலையில் எழுந்து தான் முடிவு பண்ணுறாங்க, இன்றைக்கி வேலைக்கு போகணுமா, வேலையில் இருக்கணுமா, வேலையில் வேண்டாமா அப்படிங்கிற இடத்துக்குலாம் போகிறாங்க. ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு உதாரணங்களாக குகேஷும் காசிமாவும் நந்தினியும் துளசிமதியும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது இந்த டெக்னாலஜி வேர்ல்டோட ப்ராப்ளம். அப்போ இறையன்பு அவருடைய சகோதரர் திருப்புகழ்னு ஒரு ஐஏஎஸ், ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆளுமை, தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஆளுமை. அவர் ஆனால் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கல, குஜராத்தில் நீண்ட நாட்கள் இருந்தார். இதுக்கப்புறம் இந்திய அளவில் பேரிடர் மேலாண்மையில் ஆகச்சிறந்த ஒரு வேலையில் இருந்தவர். இந்தியாவோட பேரிடர் மேலாண்மைன்னா அவர் தான் அத்தாரிட்டி. ஆப்கானிஸ்தானுக்கு போய் நேபாளத்துக்கு போயெல்லாம் அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அவரோட உரையாடலில் இதை பற்றி கேட்டேன். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத பற்றி அவர் விஷயம் சொன்னார். அவர் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து சொன்னார். ஸ்ட்ரெஸ் ரொம்ப நல்லதுங்க அப்படின்னாரு. என்னங்க இது எல்லாரும் பதட்டம் ஆகிட்டு இருக்கோம், ஸ்ட்ரெஸ் நல்லதுன்னு சொல்லிங்களே சார் அப்படின்னு. இல்லை ஸ்ட்ரெஸ் நல்லது, ஆனால் டிஸ்ட்ரெஸ் தான் கூடாது அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்கிறார். ஒரு சின்ன உதாரணம் அதில் முரண் ஒரு வித்தியாசத்தை சொல்கிறாரு. ஒரு இசைக்கருவி இருக்குது, வீணையோ அல்லது வயலினோ இருக்குன்னா கூட அந்த இசைக்கருவியில் நீங்கள் இசையை கோர்ப்பதற்கு அந்த ஸ்ட்ரிங்ஸில் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணால் தான் இசை வரும். நீங்கள் அப்படியே லூஸாக விட்டிங்கன்னா அதுலேருந்து இசை வராது. அப்போ அதுக்கு ஒரு டைட் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸ்ட்ரெஸ் கொடுத்தா தான் அதுலேருந்து இசையே வரும். அப்போ நம்ம ஓடுறதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் தேவை. காலையில் டாக்டர் வந்து உட்காராரு, இந்த மேடையில் டாக்டரோட நான் பேச போகிறேன். டாக்டர் வந்து தமிழில் ஆகச்சிறந்த ஒரு வளமிக்க பேச்சை கொண்டவர், சொல்வன்மை கொண்டவர். அவருக்கு வந்து தேவாரம் திருவாசகத்தில் தொடங்கி அத்தனை இலக்கியங்களையும் அப்படி மடை திறந்த வெள்ளமாக கொட்டுவாருன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் வரணுமா வரக்கூடாதா? வரணும். முத்தமிழ் மன்றத்தில் பல ஆகச்சிறந்த பேச்சாளர்களை ஆண்டுதோறும் கவனிக்கக்கூடிய பார்வையாளர்கள் முன்னாடி நான் பேச போகிறேன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் வரணுமா வரக்கூடாதா? வரணும். அந்த ஸ்ட்ரெஸ் என்னன்னா அதுக்கான ஒரு சின்ன தயாரிப்பு அப்போ தான் வரும். எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த தயாரிப்புக்குள்ளேயே போக மாட்டோம். இப்போ சின்னதாக ஒரு தேடல், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு ப்ரெஷரும் தேவை. ஆனால் அது டிஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது, அதுவே நம்ம அழுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறார். ஸோ ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் நான் நினச்சேன். ஸோ அதை சார்ந்து போக வேண்டிய ஒன்றாக இருக்குது. டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பிரகாசம் சார் 10 முறை இங்கே அங்கே எழுந்து போய் எனக்கான சிக்னல் கொடுத்துட்டாரு. என்னோடய மொபைல் சிக்னல்லையும் அது சரியாக வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ரைட். உங்களுக்கு கடமைகளும் பொறுப்புகளும் அதிகம், நிறைய வேலைகளை பார்ப்பீங்க அப்படிங்கிறதுலேருந்து. ஸோ டெசிஷன்ஸ் ஆன் ஃபேக்ட்ஸ் நாட் இமோஷன்ஸ், அதை சொல்லி மட்டும் நான் நிறைவு செய்கிறேன். நம்முடைய முடிவுகள் என்பது எப்போதுமே எந்த முடிவாக இருக்கட்டும், வாழ்க்கையில் அல்லது கல்வியில் வியாபாரத்தில் எல்லா தருணங்களையும் சொல்கிறது எல்லாமே ஈஸிப்பான்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. என்னுடைய அனுபவங்களே நானும் பல முறை இதெல்லாம் எதிர்கொண்டு இருக்கிறேன். ஆனால் நம்முடைய முடிவுகள் என்பது ஃபேக்ட்ஸ் அடிப்படையில் இருக்கணும். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் அடிப்படையில் ஒரு முடிவெடுத்தால் நல்லது. இமோஷன்ஸ் அடிப்படையில் எடுத்தோம்னா எப்போயுமே அது சரியாக வர்றதில்ல. இந்த ஓங்கி உயர ஏங்கு அப்படின்னு நம்ம தலைப்பை கொடுத்தனால அதுக்குள்ளே வர தமிழ் சமூகம் இந்திய சமூகத்தில் மிக முன்னோடியான சமூகமாக இருக்கிறதுக்கு 5000 ஆண்டுகள் நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் இல்லை, அறிவியல் பூர்வமாக தான் 5000 ஆண்டுகள். நீங்கள் அமர்நாத் சொல்கிறார், தொல்லியல் ஆய்வறிஞர் அமர்நாத் வந்து பேசும்போது என்னோடய உரையாடலை சொல்கிறாரு, 1.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தையதுங்கிறார். இன்னும் அறிவியல் பூர்வமாக போனால் நிறைய போயிட்டே இருக்கும் தமிழுடைய தொன்மை அப்படிங்கிறதுல. தமிழ் கலாச்சாரத்தில் பண்பாட்டில் ஒரு முக்கியமான அம்சம் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. அதில் என்னென்னா ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு தேடல் இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை, ஒரு தேடல் இல்லைன்னு வச்சுங்களேன், நமக்கு அடுத்த நாள் போர் அடிக்கும். இன்றைக்கி காலையில் நான் நாளை தொடங்கும் போது எனக்கு எதுவுமே இல்லை செய்யறதுக்கு, எனக்கு எதுவுமே இல்லை, ப்ரெஷராக இல்லை, இது கடமைகளே இல்லைன்னு வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, இந்த நாள் அப்படி ஒரு போராக இருக்கும். நமக்கு வாழ்க்கை ரொம்ப கசந்து போயிடும். 85 வயதில் இந்த தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தொழிலதிபர், கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடிக்கு சொத்து இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் சமீபத்தில் எங்களுடைய விருது நிகழ்ச்சிக்கு வந்தார். எனக்குமே அது ஒரு லெசனாக இருந்துச்சு. அவர் வந்து நிறைய பேசியிருந்தார், என்ன பண்ணுறீங்க எவ்வளோ பண்ணுறீங்க எல்லாம் கேட்டுட்டு, அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 35 வருஷம் ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னாரு. நல்ல சிறப்பாக அவங்களுடைய செயல்திறனை கொண்டு வரலான்னாரு. சார் நான் இப்போவே கிட்டத்தட்ட 50 நெருங்கிட்டு இருக்கேன். அதான் சார் சொன்னேன், 85 வயசு இருக்கும். நான் எனக்கு இப்போ 85 வயசு. ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக ஏதாவது ஒன்றை நான் வந்து தொடங்கணும்னு ஆசைப்படுறேன், புதிய சேலஞ்ச் வேணும்னு நினைக்கிறேன். 50,000 கோடிக்கு மேலே வச்சுருக்காரு. அவருடைய தலைமுறையில் அவர் வளர்ந்தவர். முதல் தலைமுறையாக அவர் வந்து அவருடைய அந்த ஒரு நிறுவனத்தை, இங்கே நிறைய பேர் இருப்பாங்க, நான் சொல்ல வேண்டியதில்லை, ஆம்பூர்லேயும் வாணியம்பாடியிலையும் அப்படி சொல்வதற்கு நூற்றுக்கணக்கான பல அடையாளங்கள் இருக்கலாம், இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இளம் தலைமுறை இருக்கிறதுனால அவங்களுக்கு சொல்கிறேன்,
அந்த எக்ஸைட்மெண்ட் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளை என்கிற அல்லது இன்றைக்கான எனக்கு அடுத்த கட்ட தேடல் இல்லை, அடுத்த கட்ட சேலஞ்ச் இல்லை, எக்ஸைட்மெண்ட் இல்லை. நியூஸ்லேயே நான் சொல்லுவேன் என்னோடய நண்பர்கள்ட்ட, நியூஸில் வந்து பெரிய சிக்கல் அவங்களுக்கு தெரியும், நம்ம ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் தான் எங்களுக்கும். ஆசிரியர் பெருமக்கள் சொல்லுவாங்க, ஒரே லெசனை என்னோடய இங்கிலீஷ் டீச்சர் ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் லில்லின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் கொஞ்சமாவது ஆங்கிலத்தை கற்றுட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாம் வேலைக்கு போனோன்னா அதுக்கு அவங்க ஒரு காரணம். இந்த ஒத்தோல்லோ ட்ராமாவையே 30 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கேன் கார்த்தி அப்படிம்பாங்க. ஆனால் அதை ஒவ்வொரு ஆண்டும் புதியவர்களோடு அவங்க பார்ப்பாங்க, புதிய புதிய மாணவர்கள். அப்போ அது வேற ஒரு திறன், வேற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு வருதுனோ. எங்களுக்கே இப்படி தான். இப்போ ராஜாவையோ இல்லை வெங்கடேசன் சாரையோ அல்லது என்னுடைய நண்பர் தம்பி வெங்கடேசன் எடுத்துட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருப்பார். அதே செய்தி தான் இப்போவும். எனக்கா அங்கேயா சரி. அப்போ இதையே எத்தனை நாள் நான் பண்ணுறதுன்னு நினச்சிட்டோன்னு வச்சுக்கிங்க, முடிஞ்சு போச்சு கெரியர். அப்படி இல்லையே, ஒவ்வொரு நாளும் புதிய நாள் என்பதனால தான் நான் ஜேர்னலிசமே எடுத்தேன். எனக்கு எங்கள் அப்பாவுடைய வாத்தியார் தொழில் வந்துச்சு. அவர் மிடில் ஸ்கூல் ஹெச்எம்மாக இருந்தப்போ இறந்துட்டார், 45 வயசில் இறந்துட்டார். எந்த உயரத்தையும் அவருக்கு நான் அவருடைய விருப்பங்கள் எதையும் நான் செய்யலை. அதனால தான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல நினச்சேன், எல்லா நேரத்திலும் அப்பாக்கள் இருக்கும்போதே அம்மாக்கள் இருக்கும்போதே எல்லாம் செஞ்சுருங்கன்னு. அப்போ எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, ஒரே இடத்துல ஒரே நாளில் எப்படியா நம்ம வந்து தொடர்ச்சியாக செயல்படுறதுங்கிறதுனால தான் ஜேர்னலிசம் எடுத்தோம். அதனால் ஒவ்வொரு நாளையும் புதிய நாளாக புதிய சேலஞ்சஸ் எடுக்க விரும்புவோம். அப்போ தான் ஓங்கி உயர இயங்குங்கிற இடத்தை அடைய முடியும். தமிழ் சமூகம் அப்படித்தான் தொடர்ச்சியாக பயணித்து வந்திருக்கிறது. இந்த நூற்றாண்டு இது ஒரு 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 செயின் ஆஃப் இது மாதிரி, நம்ம ஒரு ரேஸ் நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த லேம்பை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றைய காலம் நம்முடையது. தமிழையும் தமிழ் சமூகத்தையும் தமிழ் தொன்மையையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்துக்கு வெறுமனே மொழியை நகர்த்த முடியாது. தமிழர்கள் எவ்வளவு உயரார்களோ அந்த அளவுக்கு மொழியும் உயரும், நம்முடைய கலாச்சாரம் பண்பாடும் தொடர்ச்சியாக அதே அளவோடு நீடித்து கொண்டே இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முத்தமிழ் மன்றத்திற்கு என்னுடைய நன்றிகளை கூறி, இவ்வளவு அமைதியாக டாக்டர் கொஞ்சமாவது அந்த சேலஞ்ச் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றியை இங்கே இருக்கவங்களுக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கு. உணவுக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் அமைதியாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். கார்த்திகை செல்வன் அவர்கள் இந்த உணவு வேளையிலும் மிகச்சிறப்பாக உணர்வோடு பேசினார்கள். அவர் ஓங்கி உயர இயங்கு என்பதற்கு அதிக விளக்கங்கள் கொடுத்தார்கள். ஓங்கி உயர இயங்கி மட்டும் நின்று விடாதீர்கள், அது தேங்கிவிடும். நீங்கள் நோக்கத்தோடு உழைக்க வேண்டும், முயற்சியோடு விடாமுயற்சியோடு நீங்கள் உங்கள் நோக்கத்தை இலக்கை அடைய வேண்டும் என்ற செய்திகளை அவர் செய்தியாளர் என்பதனால் பல செய்திகளை நமக்கு இங்கே விளக்கியிருக்கிறார்கள். அவருக்கு முத்தமிழ் மன்றத்தின் சார்பிலே கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.